அந்த விளாத்திக்குளம் கேஸ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அக்யூஸ்ட வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்படும்போது, ரொம்ப பேந்தட்டிக்கா இருக்கு. எவ்வளோ மோசமா நம்மளோட லாவும், போலீஸ் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது, அவன் இதுக்கு முன்னாடியே 60 வயசு உள்ள பாட்டிய ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். 2020ல பண்ண அந்த ரேப் அண்ட் மர்டர் 2022ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவன ஜெயில்ல போடுறாங்க. அவன் வந்து எனக்கு பெயில் வேணும்னு சொல்லி ஹைகோர்ட்ட போறான். ஹைகோர்ட் பார்த்துட்டு சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க போலீஸ் சைட். அதுதான் வந்து ஃபுல் விட்னஸ்லருந்து, எவிடன்ஸ்லருந்து எல்லாமே இருக்கும். என்னென்ன எவிடன்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணீங்க இந்த கேஸ்ங்கிறது. இந்த சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது எவிடன்ஸ் வீக்கா இருந்திருக்கு. எவிடன்ஸ் வீக்கா இருந்த காரணத்தினால அவனுக்கு பெயில குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. வந்துட்டு திரும்பவும் இன்னொரு பொண்ண வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் அந்த 2020ல அந்த பண்ண ரேப் மர்டர் கேஸ்லயே அவன் ஸ்ட்ராங்கான விட்னஸோட இவன் தான்டா அந்த குற்றவாளின்னு வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண டீம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவனுக்கு வந்து பெயில் கிடைச்சிருக்காது. அவன் தண்டனை வாங்கியிருப்பான். வெளிய வந்திருக்க மாட்டான். இந்த பொண்ணும் இறந்திருக்காது. அப்ப இங்க இவன மட்டும் நம்ம குறை சொல்லி முடியாது. இந்த சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. அதாவது இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த லாஸும் சரி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாரி ரேப் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. சரி, ஒருத்தன் ரேப் பண்ணி ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது, ஒரு பொண்ணு சாகவும் செய்யுது. அந்த பொண்ணுக்கு, அந்த குடும்பத்துக்கான ஜஸ்டிஸ நீதியவாது வாங்கி குடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நாங்க வாங்கி குடுக்க மாட்டோம். அவன பெயில் குடுத்து அவன வெளிய அனுப்பிச்சுருவோம். அவன் திரும்பவும் இன்னொரு ரேப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வருவான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த சிஸ்டமே வந்து குப்ப. அப்படி இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ராடுத்தனம் பண்றவன், கிரிமினல் தனம் பண்றவனுக்கெல்லாம் இந்த லா வந்து அழகா உதவியா இருந்து, அழகா வழி அனுப்பி பெயில் குடுத்து, "போடா ராஜா, போய் கொள்ளையடி, கற்பழி, மர்டர் பண்ணு, என்ன வேணா பண்ணு." அப்படின்னு சொல்லி வழி அனுப்புது. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சிஸ்டம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நெனைக்கும்போது, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரியான வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.